ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஹலோ சார், வெஸ்மாவளத்துலேருந்து பட்டாபி பேசுகிறேன் சார். இபி ஆஃபீஸா சார்? எப்போ பவர் வரும்? ஹலோ சார், கேபிள் ஆஃபீஸா? சன் டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருந்தோம், கேபிள் கனெக்ஷன் டப்புன்னு கட் ஆகிடுச்சு சார். எப்போ வந்து கேபிள் கொடுப்பீங்க? ஹலோ கார்பரேஷன் ஆஃபீஸா சார்? சென்னை வானிலை ஆய்வு மையமா சார்? எப்போ சார் இங்கே புயல் நிற்கும்? குமார், 2 நாளைக்கு மழை பெய்தா இருக்குமா? எங்க வீட்டுக்கு வராது, வீட்டுக்குள்ள போங்க. ஹலோ நைன்தாரா, 2 நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு இருக்குமா, எங்க வெளியே வந்துடாதீங்க, சரியா? அம்மா உளுருதுமா, 2 பெட்ஷீட் எடுத்துருவா. இன்னும் 2 நாளைக்கு புயல் வரன்றாங்களே. அம்மா எடுத்துருவாமா. ஆனால் சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்களே. இந்த புயலுக்கு ஒன்று வருதா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பெயர் காரணம் எதற்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரியிலிருந்து தண்ணி வருதா, ஜியோ சிம்ல சரியா நெட்வொர்க் வருதா, ஐடி கம்பெனியில் அப்பர் ரெசல் வருதா, குறிப்பா நம்ம சிம்பு படம் பொங்கலுக்கு வருதா, இப்படி பலதரப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்புறதாலையும் என்னமோ இந்த பெயர் வச்சிருக்காங்க. இதனுடைய பெயர் காரணம் ஹாரப்போ மொகஞ்சதாரோ நாகரிகத்திலிருந்து எடுக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி புண்ணியகோடி. மேலும் வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ போண்டா சுட்டுக்கிட்டு இருக்கிறதாலையும் நான் போய் உடனே சாப்பிடணுன்றதுக்காகவும் இப்போ இணைப்பிலே தொடர்ந்து இருப்போம். பெட்ரோமாக்ஸ் செய்திகளுக்காக கேமராமேன் நிதிஷுடன் சிவகாந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் டு பெட்ரோமாக்ஸ் லைட் டிவிடா. தானி கடை. ஐயோ குளிருதே குளிருதே. ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? சார், அடுத்த புயலுக்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க சார். இதுல எதனா ஒரு சீட் எடு. என்ன சார் சொல்றீங்க? அடுத்த 20 வருஷத்துக்கு எல்லா புயலுக்கும் பேர் வச்சாச்சு. இன்னும் புயல் வர வேண்டியதுதான் பாக்கி.